जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 16வது சர்க்கம் பார்க்க போகிறோம். யாகத்திலிருந்து பாயசம் வரத இந்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம். ஷோடஷ சர்க்கக. ஸ்லோகம் 1. ततो नारायणो विष्णुर्नियुक्तसुरसत्तमैः जानन्नपि सुरानेवं श्लक्ष्णं वचनम् अब्रवीत्. தேவ உத்தமர்களால் இவ்வாறு நியமிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான மகாவிஷ்ணு பின்னால் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிந்திருந்த போதிலும் தேவர்களை பார்த்து இனிய குரலில் இவ்வாறு கேட்டார். ஸ்லோகம் 2. उपायको वदे तस्य राक्षसाधिपते सुरागा यमकं तं समास्ताय निगन्यां ऋषिकण्टकम्. தேவர்களே, முனிவர்களை முல்லை போல் குத்தி துன்பம் விளைவிக்கின்ற அந்த அரக்கத் தலைவனை கொல்வதற்கு என்ன வழி சொல்கிறீர்கள்? நான் யாரை சென்றடைய வேண்டும்? ஸ்லோகம் 3. एवमुक्तासुराः सर्वे प्रत्युचुर्विष्णुमव्ययं मानुषं रूपमास्थाय रावणं जहि संयुगे. இதை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் அழியா பெரும் பொருளான விஷ்ணுவை நோக்கி மனித வடிவம் தாங்கி யுத்தத்தில் ராவணனை வதம் செய்யுங்கள் என்றார்கள். ஸ்லோகம் 4. सहिते पे तपस्तीव्रं दीर्घकालमरिन्दमः येन तुष्टो भवद्ब्रह्मा लोककृत् लोकपूर्वजः. எதிரிகளை அடக்குபவரே, அவன் நீண்ட காலம் தீவிரமாக தவம் செய்தான். அதனால் உலக படைப்பாளரான பிரம்மா மகிழ்ந்தார். ஸ்லோகம் 5. சந்துஷ்ட பிரததோ தஸ்மை ராட்சசாய வரம் பிரபுः நானாவிதேभ्यो பூதேभ्यो பயம் நான்யத்ர மானசாத். மனம் மகிழ்ந்த பிரம்மா மனிதரை தவிர வேறு பல வகையான எந்த பிராணியிடமிருந்தும் பயம் ஏற்படாது என்ற வரத்தை அந்த அரக்கனுக்கு தந்தார். ஸ்லோகம் 6, 7. அவஞாதா புரா தேன வரதானேஹி மாணவக एवं पितामहः तस्माद् वरं प्राप्य स गर्वितः उत्सादयति लोकां स्त्रीन् श्रियशाप्यपकर्षति तस्मात् तस्य वधो दृष्टो मानुषेभ्यः परन्तप. வரம் கேட்கும் அந்த நாளிலேயே மானுடர்கள் அவனால் கேவலப்படுத்தப்பட்டார்கள். இவ்வாறு பிதாமகரான பிரம்மாவிடமிருந்து வரத்தை பெற்றவன் கர்வம் கொண்டு 3 உலகங்களையும் அல்லல் படுத்துகிறான், பெண்களையும் கவர்ந்து செல்கிறான். எனவே எதிரிகளை வாட்டுபவரே, அவனுடைய அழிவு மனிதர் மூலமாகத்தான் ஏற்படும் என்பது நிச்சயமாகிவிட்டது. ஸ்லோகம் 8. இத்யேதத்வசனம் ஸ்ருத்வா சுராணாம் விஷ்ணுராத்மவான் பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம். எல்லா ஜீவன்களுக்கும் மூலமான பரமாத்மாவான மகாவிஷ்ணு தேவர்களின் பதிலை கேட்டதும் மன்னர் தசரதர் தனக்கு தந்தையாக வர வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டார். ஸ்லோகம் 9. ச சாப்ய புத்ரோ நிருபதிஸ்தஸ்மின் காலே மகாத்யுதிஹி அயஜத் புத்ரியாம் இஷ்டிம் புத்ரேப்சுரரி சூதனக. புத்திரன் இல்லாத அந்த மன்னர் பிள்ளையாக பெற வேண்டும் என்பதற்காக புத்திரனை தரும் வேள்விகளை செய்து கொண்டிருந்தார். ஸ்லோகம் 10. ச கிருத்வா நிச்சயம் விஷ்ணு ராமந்திரிய ச பிதாமகம் அந்தர்தானம் கதோ தேவை பூஜ்யமானோ மகர்ஷிபிகி. இவ்வாறு மகாவிஷ்ணு தீர்மானம் செய்து பிரம்மாவிடம் கூறிவிட்டு தேவர்களாலும் மகரிஷிகளாலும் போற்றப்பட்டு அப்போதே மறைந்தருளினார். ஸ்லோகம் 11. ததோ வை யஜமானஸ்ய பாவகாதத்துலப்ரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அப்போது யாகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அக்னி குண்டத்திலிருந்து ஈடில்லாத ஒளியுடன் கூடியதும்
மிகவும் அதிசயமானதும் பெருமை வாய்ந்ததும் பலமுடையதுமான ஒரு பூதம் வெளிப்பட்டது. ஸ்லோகம் 12 to 15. கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம் ரக்தாஸ்யம் துந்துபிஸ்வனம் ஸ்னிக்தஹர்யக்ஷதனுஜ ஸ்மஸ்ரூப்ரவரமூர்த்தஜம் शुभलक्षणसम्पन्नं दिव्याभरणभूषितं शैलशृङ्गसमुत्सेधं दृप्तशार्दूलविक्रमं दिवाकरसमाकारं दीप्तानलशिखोपमं तप्तजाम्बूनदमयीं राजतान्तपरिच्छदां दिव्यपायाससम्पूर्णां पात्रीं पत्नीमिव प्रियां प्रगृह्य विपुलां तोर्भ्यां स्वयं मायामयीमिव समवेक्ष्याब्रवीत् वाक्यमिदं दशरथं नृपम्. கருமையான உடல், செவ்வாடை, சிவந்த வாய், தொந்துபியை போன்று கம்பீரமான குரல், பளிச்சென்ற ரோமம், தாடி, மீசை, சிங்கத்தினுடையது போல் நீண்ட கேசம், மங்களமான அங்கலட்சணங்கள், மலை சிகரம் போன்ற உயரம், கர்வம் மிகுந்த சிங்கத்தின் பராக்கிரமம், தெய்வீகமான அணிகலன்கள், சூரியனை போல் சுட்டெரிக்கும் பிரகாசம், கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு போன்ற தோற்றம். இவ்வாறு காட்சியளித்த அந்த பூதம் ஜாம்பூனத தங்கத்தால் ஆனதும் வெள்ளி மூடி போடப்பட்டதும் திவ்யமான பாயசம் நிறைந்ததுமான பாத்திரத்தை அன்பு மனைவியை பாசத்துடன் அணைத்து கொள்ளும் கணவனைப் போல வலுவான புஜங்களில் தாங்கிக் கொண்டு தானே ஒரு மாயை என்பது போல் வந்து தசரத மன்னரை பார்த்து பின்வருமாறு கூறிற்று. ஸ்லோகம் 16-17. பிராஜாபத்யம் நரம் வித்தி மாமிஹாப்யாகதம் நிருப ததः பரம் ததா ராஜா பிரத்யுவாச கிருதாஞ்சலிஹி பகவன் ஸ்வாகதம் தேஸ்தோ கிமகம் கரவாணி தே. அரசரே, இங்கே வந்திருக்கும் நான் பிரஜாபதி தொடர்புடைய மனிதன் என்பதை அறிந்து கொள். இதை கேட்டவுடன் மன்னர் கைகளை கூப்பிக்கொண்டு, ஐயனே வருக, தங்கள் வரவு நல்வரவாகுக. தாங்கள் எனக்கு கட்டளையிடும் பணி எதுவோ என்று கேட்டார். ஸ்லோகம் 18. அதோ புனரிதம் வாக்கியம் பிரஜாபத்யோ நரோ ப்ரவீத் ராஜன்னர்ச்சயதா தேவானத்ய பிராப்தமிதம் த்வயா. பிரஜாபதியிடமிருந்து பூத உருவில் வந்த அந்த மனிதன் மேலும் இவ்வாறு மொழிந்தது. மன்னா, தெய்வங்களை ஆராதித்து வந்ததன் பயனை இப்போது அடைந்து விட்டீர்கள். ஸ்லோகம் 19. இதம் தூண்ருப ஷார்தூல பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹானத்வம் தன்யமாரோக்ய வர்தனம். சிங்கம் போன்ற மன்னரே, இது தேவர்களால் உண்டாக்கப்பட்ட பாயசம். இது புத்திரனை கொடுக்கக்கூடியது, செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. இதனை பெற்றுக்கொள். ஸ்லோகம் 20. பார்யாணாம் அனுரூபாணாம் அஷ்னீதேதி பிரயச்சவை தாசு த்வம் ப்ராப்ஸ்யசே புத்ரான் யதர்த்தம் யஜசே நிருப. இதனை உன்னுடைய மனதிற்கு உகந்த பட்டத்தரசிகளுக்கு கொடுப்பாயாக என்று கூறி அரசரிடம் கொடுத்தது. எதற்காக யாகம் செய்கிறாயோ அந்த குறிக்கோளை, அதாவது புத்திரர்களை அவர்கள் மூலம் நீ அடையப் போகிறாய். ஸ்லோகம் 21-22. ததேதி நிருபதி ப்ரீதஹ சிரசா பிரதிக்ருஹ்யதாம் பாத்ரீம் தேவான சம்பூர்ணாம் தேவதத்தாம் ஹிரண்மயீம் அபிவாத்ய ச தத்பூதம் அத்பூதம் பிரியதர்ஷனம் முதா பரமயா யுக்த சகாராபிப்ரதக்ஷிணம். தசரதர் அப்படியே என்று ஆமோதித்து தங்கமயமானதும் தேவர்களால் கொடுக்கப்பட்டதும் தேவர்களால் உருவாக்கப்பட்ட உன்பொருள் நிறைந்ததுமான பாத்திரத்தை தலையில் தாங்கி காட்சிக்கு இனியதும் அற்புதமாக இருந்ததுமான அந்த பூதத்தை பெருமகிழ்ச்சியோடு வணங்கி வலம் வந்தார். ஸ்லோகம் 23. ததோ தசரத பிராப்ய பாயசம் தேவ நிர்மிதம் பபுவ பரம பிரீத பிராப்ய வேத்தமிவாதனக. வறுமையில் வாடிக்கொண்டிருந்தவனுக்கு பெருஞ்செல்வம் கிடைத்தாற் போல
தேவர்களால் உண்டாக்கப்பட்ட பாயசத்தை பெற்ற தசரதர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். ஸ்லோகம் 24. ததஸ்தத்புத பிரக்யம் பூதம் பரமபாஸ்வரம் சம்வர்த்தயித்வா தத்கர்ம தத்ரைவாந்தரதீயத. உடனே பேரொளி வாய்ந்ததும் புதுமையானதுமான அந்த பூதம் அந்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு அங்கேயே மறைந்தது. ஸ்லோகம் 25. ஹர்ஷரஸ்மிபிருத்யோதம் தஸ்யாந்தப்புரமாபபோ சோந்தபுரம் பிரவிஷ்யைவ கௌசல்யாமிதம் அப்ரவீத் பாயசம் பிரதிக்ருக்னீஷ்வ புத்ரியமிதம் ஆத்மனக. இந்த அதிசய நிகழ்ச்சியை கேட்டவுடன் அவருடைய அந்தப்புரத்து மனைவிகள் மகிழ்ச்சி கிரணங்களால் மிகவும் பிரகாசமாக விளங்கத் தொடங்கினார்கள். சரத்காலத்தில் கண்ணுக்கிண்ணிய சந்திரனின் அழகிய கிரணங்களால் வானம் பிரகாசிப்பதைப் போல அவர் அந்தப்புரத்திற்குள் நுழைந்ததுமே கௌசல்யை பார்த்து, நமக்கு புத்திரர்களை கொடுக்கக்கூடிய பாயசத்தை பெற்றுக்கொள் என்று கூறினார். ஸ்லோகம் 26, 27, 28. கௌசல்யாயை நரபதி பாயசார்த்தம் ததோ ததா அர்த்தாதர்த்தம் ததோ சாபி சுமித்ராயை நராதிபக கைகேயே சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்ரார்த்த காரணாத் பிரததோ சாவசிஷ்டார்த்தம் பாயசஸ்யாம்ருதோபமம் அனுசிந்த்ய சுமித்ராயை புனரேவ மஹீபதிஹி ஏவம் தாசாம் ததோ ராஜா பார்யாணாம் பாயசம் பிரதக். மன்னர் பாயசத்தில் சரிபாதியை கௌசல்யைக்கு கொடுத்தார். மீதியில் சரிபாதியை சுமித்ரைக்கு கொடுத்தார். புதல்வன் உண்டாக வேண்டும் என்பதற்காக மிகுந்திருந்ததில் பாதியை கைகேயிக்கு கொடுத்தார். அமிர்தத்திற்கு நிகரான பாயசத்தில் மிகுந்திருந்ததை சற்று யோசனை செய்துவிட்டு மறுபடியும் சுமித்திரைக்கே மன்னர் கொடுத்தார். இவ்வாறு தனித்தனி அளவாக அந்த பட்டத்து ராணிகளுக்கு மன்னர் பாயசத்தை கொடுத்தார். ஸ்லோகம் 29. தாஸ்வேதத் பாயசம் பிராப்ய நரேந்திரஸ்யோத்தமாஸ்த்ரியக சம்மானம் மேனிரே சர்வா பிரகர்ஷோதித சேதசக. மன்னரின் உத்தம மனைவிகள் இங்ஙனம் பாயசத்தை பெற்று அதனை மிக பெரும் பேராக கருதி பேரானந்தம் அடைந்தார்கள். ஸ்லோகம் 30. ததஸ்து தாப்ராஷ்ய ததுத்தம ஸ்ரீயோ மஹீபதேருத்தம பாயசம் பிரதக் ஹுதாஷணாதித்ய சமான தேஜசோ சிரேன கர்ப்பான் பிரதிபேதிரே ததா. மன்னர் அளித்த பாயசத்தை தனித்தனியே பருகிய உத்தம பெண்டேர் விரைவிலேயே கர்ப்பம் தரித்து அக்னி சூரியன் போல மிகுந்த ஒளியுடன் விளங்கத் தொடங்கினார்கள். ஸ்லோகம் 31. ததஸ்து ராஜாம் பிரசமீக்ஷ்யதா ஸ்த்ரியக பிரரூட கர்ப்பா பிரதிலப்த மானசக பபுவ ஹ்ருஷ்டஸ்திரிதிவ யதா ஹரிஹி சுரேந்திர சித்தர்ஷிக நாபி பூஜிதக. அரசிகளின் வயிற்றில் கரு வளர்ந்து வருவதைக் கண்டு தன் விருப்பம் நிறைவேறியதை உணர்ந்து மன்னர் விண்ணுலகில் இந்திர சித்த ரிஷி கூட்டங்களால் போற்றப்படும் ஸ்ரீஹரிக்கு நிகராக மிகவும் மனநிறைவு அடைந்தார். இவ்வாறாக பாலகாண்டத்தில் 16வது சர்க்கம் முற்று பெறுகிறது. ஸ்ரீ ஹரியே நமக. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.